நமச்சிவாயம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் 2 விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். ரிஷபராசி சார், ரிஷபராசிக்கு இந்த சனி வக்ரம் நல்ல யோகத்தை செய்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனியுடைய பார்வை. ரிஷபராசிக்கு என்ன சார் பிரச்சனை சார்? ரிஷபராசிக்கு 4-10 ராகுவும் கேதுவும் 4-10 உட்கார்ந்துருக்காங்க. அதே சமயம் சனியுடைய பார்வை தான் ரிஷபராசிக்கு பிரச்சனை. இன்னும் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கலையே தவிர, சனியுடைய பார்வை இருக்கு, எதை எடுத்தாலும் தடை.
சில பேருக்கு எதை எடுத்தாலும் வெற்றி அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். ஒரே வீட்டில் இருப்பாங்க, தம்பிக்கு எல்லாம் நடக்குது சார், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவர் ரிஷபமும் அவரும் ரிஷபம். புரியுதுங்களா? மனைவிக்கு எல்லாமே சக்சஸ் ஆகுது சார், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப ஒரே வீட்டில் 2 ரிஷபம் இருப்பாங்க. அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பையனுக்கு தொட்டதெல்லாம் ஜெயிக்குது, எனக்கு எதுவுமே நடக்கல, எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது. அப்ப ரிஷப ராசிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய பார்வை. நம்ம அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்பா நம்ம ரிஷப ராசிக்கு கஷ்டம்? சார் சனி பார்க்கிறார் சார், அதனால கஷ்டம் சார். சனியுடைய பார்வை அவ்வளவு கொடியதா? நிச்சயமா. அப்ப சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்க, குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் வச்சு பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க. நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய நம்ம பார்க்குறோம், 2-3 மில்லுங்க இருக்கு. அதை மேக்சிமம் நம்மளை கேட்காம ஒரு சில விஷயங்கள் நம்ம நிறைய அங்கே சாதிச்சு கொடுத்துருக்குறோம். பெரிய மனக்குழப்பங்களுக்கெல்லாம் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி பெரிய தொழில் செய்ய ஒரு 1000 பேர் 2000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்ப யாராக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை இருக்கலாம், பணங்காசு கொடுத்து ஏமாந்திருக்கலாம், அல்லது குடும்பத்துல நெருங்கின சொந்த பந்தங்கள் ஏதேனும் ஒரு உறவு முறைகள்ல திருஷ்டிகள் ஏற்பட்டிருக்கலாம், பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ குடும்பத்துல, வாழ்க்கையில, வருமானத்துல, செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளில, செய்யக்கூடிய வேலைகளில இதனால் வரையில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்குமேயானால் கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு காப்பாற்றும். சார் காப்பாத்த போகுது சார் உங்களை. அது என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும், சொத்து சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, குறிப்பா குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்ப யாராக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பசங்களால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பசங்க பொறுப்பில்லாம ஏதேனும் அழிச்சிட்டதாக இருக்கலாம், சொத்து பத்துக்கள், வீண் விரயங்கள், வீண் பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். நான் தப்பே பண்ணல சாமி, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் கை கொடுக்கும். காப்பாற்றுவார், சாமி காப்பாற்றுவார். சனி பகவான் அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி செய்வார். வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு எதுவும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய கஷ்டங்கள் விலகும். மெயினாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியர் ஆகும். அது விசா ரினிவலாக இருக்கலாம், அல்லது பிஆர் ரினிவலாக இருக்கலாம், அல்லது கம்பெனி ரினிவலாக இருக்கலாம், இடமாற்றங்களாக இருக்கலாம், வேலை மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது சிறு சிறு விபத்துக்களாக கீழே விழுறது, அடிபடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்களாக இருக்கலாம். அப்ப பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் ரிஷப ராசி அன்பர்களே, அந்த பாதிப்புகள் குறையும். அப்ப இந்த சனி வக்ரம் ரிஷப ராசிக்கு சிறப்பாக உள்ளது.
அப்போ உங்க கஷ்டம் தீரணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. உடனடியா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்க ஜாதக பிரகாரம் நீங்க என்ன வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வாழ வைப்பால் வாராகி, வழிகாட்டுவார் சனி பகவான். நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும் அங்கே. இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அது மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள், ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரெண்டாவது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அதே போல் நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள். வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.